ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இன்று ஆண்டவருடைய பலன் உங்கள் மீது இறங்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், என் பலன் எல்லாம் போயிடுச்சு பிரதர், இன்னுமே என்னால வாழ முடியாது என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். என் பிள்ளைங்களுக்கு இன்று முதல் நானே பலன் கொடுக்க போகிறேன். அவர்கள் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்க போகிறது. அவங்களுக்கு இருப்பது பலன் அல்ல, பலவீனம் தான் இருக்குது. ஆனா இன்று முதல் என் பிள்ளைகளுக்கு என் பலனை நான் அனுப்ப போகிறேன். சோர்ந்து போய் இருக்கும் என் பிள்ளைகளை நான் உயர பறக்க வைக்க போகிறேன். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்ப போகிறார். இன்று முதல் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கவலைப்படாது. அதற்கு தான் ஆண்டவர் தமது பலனை உங்களுக்குள் வைக்க போகிறார். கவலைப்படாதிருங்கள். ஏன் அவர் நம்மை சோர்விலிருந்து எடுத்து நம்மை வாழ வைக்கிறார்? வேதத்தை வாசித்து பாருங்கள். 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆண்டவர் சோர்ந்து போவதே கிடையாது, இளைப்படைவதே கிடையாது. அவர் பாருங்கள், நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் நாம் அவரை மறுதலித்தாலும், வேதம் கூறுகிறது 2 தீமோத்தேயு 2:13 படி அவர் நம்மை மறுதலிக்க மாட்டார். சாலமோனை பாருங்கள். சாலமோன் ராஜா சிறு பையனாய் இருந்தான். அவன் சொல்லுகிறான், நான் வெறும் சிறு பிள்ளை. ஆனால் அவனை ஆண்டவர் பெரிய ராஜாவாக உயர்த்தினார். பெரிய ராஜாவாக உயர்த்தினார். அவனுக்கு முகமாய் தரிசனத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், பெரிய பெயரையும் புகழையும் கொடுத்தார். ஆனால் இந்த சாலமோனை பாருங்கள், அவன் கர்த்தரை விட்டுவிட்டு அவன் உலகத்திற்குள் பாய்ந்து சென்றான். உலக மக்களையே பெரிதாக எண்ணினான். உலக ராஜாக்களின் வழிகளை கையாண்டான். கர்த்தரை மறந்து போனான். எனினும் 1 ராஜாக்கள் 11:9 வாசித்து பாருங்கள். எல்லாமல இறைவன் அவனை தேடி வந்து 2 முறை அவனுக்கு தரிசனமாகிறார். சாலமோன், என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, உனக்கு நல்லா இருக்காதுப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, என் வழியை விட்டுட்டு போயிடாதப்பா, இந்த உலகத்துக்குள்ள போயிடாதப்பா. 2 முறை வந்து அவனிடம் மன்றாடுகிறார். எவ்வளவு அன்பு பாருங்க. அவர் சோர்ந்து போவதே கிடையாது. அவர் சோர்ந்து போவதே கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடும், நான் ஆண்டவரை ரொம்ப மறுதலிச்சிட்டேன், ஆண்டவர் வழியில நடக்கல, எனக்கு உதவி செய்வாரா என்று. நிச்சயம் உதவி செய்வார். அவர் உங்களை குறித்து சோர்ந்து போகவில்லை. இவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று உங்களை தள்ளி வைப்பதில்லை. கவலைப்படாது. என்னென்ன சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது பிரியமானவர்களே, என்னென்ன சோர்வுகள்? வேதத்தை வாசித்து பாருங்கள். எதனால் நமக்கு சோர்வு வருகிறது? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். பயந்து போய் அவர்கள் சோர்வடைந்தார்கள். பயம் சோர்வை கொண்டு வருகிறது. எதனால் இவர்களுக்கு பயம் வந்தது? இவர்கள் யார்? யோசேப்புடைய சகோதரர்கள். யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? யோசேப்பு அவர்களை பார்த்து கெஞ்சின பொழுதும் அவனை பிடித்து அவர்கள் அந்நியரிடத்தில் அடிமையாக விற்றுவிட்டார். பொறாமை நிமித்தம் அந்நியர்களிடம் அவனை அடிமையாக விற்றுவிட்டார். அவர்களுக்கு பயம் வந்தது. பயம் அவர்களை பிடித்தது. அவள் வாழ்க்கையிலே பயம் அவர்களை பிடித்தது. அதனால் சோர்வற்று போனார்கள். வாழ்க்கையிலே இனி வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விட்டார். ஏன் அந்த பயம்? அதே அதிகாரத்தில் 21,
22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதில் ஒரு சகோதரன் இப்படி அழுகிறான். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பின் சகோதரர்கள் அழுகிறார்கள். ஐயோ, நம்ம சகோதரன் அழுதானே, யோசேப்பு அழுதானே, என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று. ஆனால் அவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்தோம். அந்த இரத்த பழி நம் பின்னே வந்திருக்கிறது. அதனால் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. இந்த இரத்த பழி நமக்கு பின்னே வந்திருக்கிறது. பயந்து போய் திகில் அடைந்து தவித்தார்கள், சோர்வடைந்தார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக மிகவும் பணக்கார ஒரு பெண்ணிற்காக ஜெபம் பண்ணும்படி என் தந்தையை அழைத்து சென்றார்கள். அவர்கள் மரிக்கும் தருவாயில் இருந்தார்கள். பயங்கர ஆஸ்துமா. எல்லாரும் சொன்னார்கள், இவர்கள் பெரியவர்கள் பிரதர், கொஞ்சம் பார்த்து ஜெபம் பண்ணுங்க என்று. என் தந்தை அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை என் தந்தைக்கு திறந்து காண்பித்தார். அப்பொழுது என் தந்தை சொன்னார்கள், அம்மா எல்லாம் சரிதான், உங்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரே. கேட்ட உடனே அந்த அம்மா மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு, இழுத்துட்டு இருக்குது, அதிலும் கோபம் பற்றி எரிகிறது. என் தந்தை சொன்னார், அவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான அவங்க சின்ன வீட்டு பத்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டு அவங்கள நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே, நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்களே. வீடு இல்லாம அந்த குடும்பம் துடிக்குது. உங்களுக்கு எவ்வளவோ பணம் இருந்தும் உங்கள் சகோதரன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி விட்டீர்கள். அதனால் தான் இந்த பிரச்சனை. இப்பவும் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, உங்க சகோதரன் குடும்பத்தை வாழ வைங்க, ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் என்றார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கோ பயங்கர கோபம். பாதிரியாரை பார்த்து திட்டினார்கள், நீர் சொல்லி கூட்டிட்டு வந்தீரா இவர? பாதிரியார் சொன்னார், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, பிரதர் தினகரனுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார், அதெல்லாம் போய் என்று கத்தினார்கள். அப்படியே அவர்கள் சில மணி நேரங்களுக்குள் செத்து போனார்கள். யாருக்கு கஷ்டம்? சோர்வின் உச்ச கட்டம், பயத்தின் மிகுதி. இன்றும் கூட பிரியமானவர்களே, அநேக முறை மற்றவர்களை வாழ விடாமல் நாம் ஏதாவது அநியாயத்தை செய்திருக்கிறோமா? மற்றவர்கள் பொருள் நம்மிடம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பணம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு சேர வேண்டிய புகழ் இருக்கிறதா? சோதித்து பார்ப்போம். இன்று நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளை நான் பராமரிப்பேன், அவர்களை வாழ வைப்பேன், அவள் கண்ணீரை துடைப்பேன். அதனால் நான் சோர்விலிருந்து விடுபெற்று உலகத்திலே நிம்மதியாய் வாழ வழி பிறக்குமே, எனக்கு உதவி செய்யும் என்று நாம் சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே பக்தன் சொல்லுகிறான், ஒருவன் தன் சொந்த வீட்டாரை தன் உறவினர்களையும் விசாரிக்காமல் போனால் அவன் பாவியிலும் கேடுகட்டவனாக இருக்கிறான், தன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். சில பேர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, ஊருக்கெல்லாம் உதவி செய்வாங்க, ஆனா மனைவிக்கு உதவி செய்ய மாட்டார்கள், மனைவியை பராமரிக்க மாட்டார்கள், பிள்ளைகளை பராமரிக்க மாட்டார்கள், அவர்களை ஒரு உபத்திரவமாக எண்ணுவார்கள். ஊருக்கெல்லாம் கடன், ஆனால் வீட்டிலோ மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உபசாரம் இல்லாத நிலைமை. இன்றும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்றால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நம் உறவினர்களை, நம் குடும்பத்தினரை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கும் பயம் அகலுகிறது,
ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த சோர்வில் இருந்து நம்மை விடுவிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார்.